ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம வந்து பீட்டா டப்பு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். நிறைய பேர் க்ளீன் பண்ண தெரியாமல் இருக்கிறாங்க. நிறைய பேர் மாற்றி மாற்றி க்ளீன் பண்ணி மீன் சாவடிச்சிட்றாங்க. நிறைய பேர் கேட்டனால இப்போ நம்ம போட்டுக்கிறோங்க. முதல்ல எப்பவுமே பழைய தண்ணியில் வந்து மீனை வந்து மாற்றி வச்சிடணும். நம்ம மாற்றி வச்சிட்டோங்கன்னா அந்த பழைய தண்ணியை செடிக்கு ஊற்றினா செடி அதோட வேஸ்ட்லாம் வந்து செடிக்கு வந்து உரமாகும். நம்ம அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் லைட்டாக புது வாட்டர் தண்ணி ஊற்றி நம்ம மீன் டப்பை க்ளீன் பண்ணிடலாம். அது எப்படி க்ளீன் பண்ணணுன்னா, நீங்கள் நல்லா அழுத்திலாம் தேய்க்க சொல்லணும். நார்மலாக தேய்ச்சி விட்டாலே போதும். அந்த தண்ணியும் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம செடிக்கே ஊற்றிடலாம். நீங்கள் எந்த நாரில் வேணால் தேய்க்கலாம். நான் என்கிட்ட இப்போதைக்கு இதாக இருக்குது. நான் பழசை வச்சுருந்தா அது காணும், எங்கே போச்சுன்னு தெரில. அதுவும் கிடச்சா உங்களுக்கு என்ன இந்த மாதிரி வீடியோ என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கேளுங்க, நாங்கள் போடுறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றினா இது எத்தனை நாளுதுன்னா ஒரு வாரம் பக்கம் கொஞ்சம் தண்ணி பிடிச்சி வச்சு இந்த தண்ணி வந்து கண்டிஷன் பண்ணது சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம மீனை ரிலீஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ முன்னைக்கும் இப்போக்கே எப்படி இருக்குதுன்னு பார்த்து விட்ருங்க.